கோழையின் வீரப் பயணம். ஒருவனுடைய பயம் கூட சரியான சூழலில் சக்தியாக மாறி மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியும் என்கிறது இந்த கதை. கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள். பூந்துறை என்ற கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அக்கிராமத்தில் அனைவராலும் புன்னகையுடன் ஒதுக்கப்பட்டவன் ராமு. ஏனெனில் ஆபத்துக்களை சந்திக்க எப்போதும் தயங்குபவன். கோழை ராமு என அனைவரும் அவனை கேலி செய்தனர். ஆனால் ராமுவிற்கு ஒரு அசாதாரண ஆற்றல் இருந்தது. இரவில் மரங்களின் பின்னால் ஒளிந்து பறவைகளின் குரல்களை உணர்ந்து அவைகள் என்ன சொல்கின்றன என்று கண்டு அறியும் திறமை இருந்தது. ஒரு நாள் கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒரு காட்டுக்குரங்கு ஊருக்குள் நுழைந்து மக்களை பயமுறுத்தியது. உணவுப் பொருட்களையும் மற்ற தின்பண்டங்களையும் நாசம் செய்து வந்தது. மக்கள் குழப்பத்தில் விழுந்தனர். அந்த விலங்கின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற யாரும் முன் வரவில்லை. கிராமத் தலைவர், யாராவது நம்மை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அழுத்தமாக கூக்குரலிட்டார். அப்போது ராமு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்து வந்தான். நான் ஒரு திட்டத்தை முயற்சிக்க விரும்புகிறேன் என்றான். இரவு அவன் காட்டிற்கு சென்றான். கஷ்டப்பட்டு பறவைகளின் குரல் ஒலிகளை வைத்து காட்டுக்குரங்கை அடையாளம் காண தனது திறனை பயன்படுத்தினான். அதன் அசைவுகளை புரிந்து கொண்டு அந்த காட்டுக்குரங்கை பிடிக்க முடிந்தது. கிராம மக்கள் பெருமூச்சு விட்டனர். குறுகிய காலத்தில் கிராமம் ராமுவின் செயலை பாராட்டியது. கோழை ராமு என்று அழைத்த மக்கள் இப்போது அவனை வீரன் ராமு என்று அழைக்கத் தொடங்கினர். ராமுவின் பயம் அவனின் சக்தியாக மாறி அவனை மக்களின் நம்பிக்கையானவனாக மாற்றியது. இந்த கதை காட்டும் நியதி, ஒருவரின் மிகச்சிறிய பயம் கூட சரியான சூழலின் கீழ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.